வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தில் மதுபான விற்பனைக்கு புதிய வரி விதிக்க மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு வரைக்கும் விலை உயர வாய்ப்பு இருக்கு, அதே நேரத்தில் இந்த புதிய வரியை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன, இந்த புதிய மசோதா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இப்ப முழுமையா பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மதுபான விற்பனைக்கு இந்த சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல கூடுதல் வரி விதிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய புதிய சட்ட திருத்த மசோதா தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தான் இந்த மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மசோதாவினுடைய பெயர் மட்டுமே பார்த்தாலே நமக்கு புரியும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது. மதுபான விற்பனையோட தொடர்புடைய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பது மற்றும் சமூக நல பணிகளுக்கு கூடுதல் நிதியை உருவாக்குவது என்பதுதான் இந்த மசோதாவுடைய பின்னணியா இருக்கு. இதற்காக தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் 2006 திருத்தம் செய்து மதுபான விற்பனைக்கு தனியா ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல கூடுதல் வரி கொண்டு வர அரசு முன்மொழிந்திருக்கு. இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மட்டுமே இப்ப போதாது. இது சட்டமாகி ஆளுநருடைய ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறமா அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டாதான் புதிய கூடுதல் வரி நடைமுறைக்கு வரும். அப்படின்னா இந்த மசோதாவை கொண்டு வரக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அவசியம் என்ன அப்படின்றதையும் நாம் இந்த நேரத்தில் பார்த்தலாம். இந்த புதிய கூடுதல் வரியை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமா சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல பணிகளுக்கான கூடுதல் நிதி குறிப்பிடப்பட்டிருக்கு. மதுபான விற்பனைக்கு பிறகு பாட்டில்கள் அதிக அளவில் கழிவுகளா உருவாகுது. இந்த கழிவுகளை சேகரிப்பது, அப்புறம் மறுசுழற்சி செய்யறது, மீண்டும் பயன்படுத்துவது மற்றும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது, இது மாதிரியான பணிகளுக்கு நிதி தேவைப்படுகிறது. அதே மாதிரி மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு, அப்புறம் மதுவிலக்கு நடவடிக்கைகள், அவர்களுடைய குடும்பங்களுக்கான நல உதவிகள் மற்றும் வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கும் நிதி தேவைப்படுது. மதுவினுடைய தீமைகள் குறித்து பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அப்புறம் மதுபான கழிவுகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பது போன்ற பணிகளுக்கு இதுல அடங்கும். இந்த பணிகளுக்காகவே மதுபான விற்பனையோட இணைந்து ஒரு தனி கூடுதல் வருவாயை உருவாக்கி அதை சுற்றுச்சூழல் அப்புறம் சமூக நல பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நோக்கத்துல தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, இந்த நடைமுறையில் இந்த வரி நடைமுறையில் எப்படி விதிக்கப்படும், இந்த மசோதா சரியா என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதையும் நம்ம இப்ப எளிமையா பார்த்தரலாம். ஓகே, தமிழகத்தில் மதுபான விற்பனை செய்யும் போது அதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வரிகளோடு சேர்த்து புதிதாக ஒரு சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல கூடுதல் வரி வசூலிக்க இந்த மசோதா வழிவகுத்து. இதுக்காக தான் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம் 2006 புதிய சட்டப்பிரிவு சேர்க்க மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த புதிய வரியை மதுபானத்தை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர் தான் செலுத்தணும். அதே நேரத்தில் எந்த வகையான மதுபானத்திற்கு எவ்வளவு கூடுதல் வரி விதிக்கணும் அப்படின்றத அரசு தனியாக ஒரு அறிவிப்பின் மூலமா நிர்ணயிக்க முடியும். இதுல மதுபானத்தினுடைய வகை, அளவு, அது விற்பனை செய்யப்படக்கூடிய பாட்டிலுடைய அளவு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரியை எப்போதிலிருந்து வசூலிக்கணும், எந்த முறையில் வசூலிக்கணும் அப்படின்லாம் அரசு அறிவிப்பின் மூலமா தீர்மானிக்க முடியும். இதுதான் இந்த மசோதாவினுடைய முக்கியமான ஒரு நடைமுறையா இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபானங்களுக்கு ஏற்கனவே பல்வேறு வரிகள்லாம் விதிக்கப்படுது. இதில் வாட் வரி ஆகட்டும், கலால் வரி மற்றும் அடிஷனல் டாக்ஸ் ஆகியவை முக்கியமானவை. மதுவினுடைய வகையை பொறுத்து இந்த வரிகளுடைய விகிதங்களும் மாறுபடுது. இதனால் மதுபானத்தினுடைய விலையில் ஏற்கனவே கணிசமான அளவு வரிகள்லாம் இடம்பெற்று இருக்கின்றன. சரி, இப்போ இந்த மசோதா மூலமாக இப்போ மதுபானம் வாங்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கூடுதல் வரியால் விலை எவ்வளவு உயரும் அப்படின்றது தான். இந்த புதிய கூடுதல் வரி ஏற்கனவே இருக்கக்கூடிய வரிகளுக்கு மேலா விதிக்கப்படுவதால மதுபான விற்பனையில கூடுதல் வரிச்சுமை ஏற்படும். இந்த வரிச்சுமை மதுபானத்தினுடைய விற்பனை விலையில பிரதிபலிப்பதால மதுபானங்களுடைய விலை உயரும். ஆனா முக்கியமான ஒரு கேள்வி, எவ்வளவு உயரும்? மசோதாவில் ஒரு பாட்டிலுக்கு அதிகபட்சமாக 20 ரூபாய் வரைக்கும் கூடுதல் வரி விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 20 அப்படின்றது அதிகபட்ச வரம்பு மட்டும்தான். அதாவது எல்லா மதுபானங்களுக்குமே 20 ரூபாய் என்ற ஒரே தொகை விதிக்கப்படும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. மதுபானத்தினுடைய வகை, அளவு உள்ளிட்ட அம்சங்களை பொறுத்து கூடுதல் வரியினுடைய அளவு அரசு நிர்ணயிக்கும். சரியா சொன்னோம்னா ஒரு பாட்டில் அதிகபட்சம் 20 ரூபாய் வரைக்கும் கூடுதல் வரி விதிக்க முடியும். அந்த கூடுதல் வரி சுமை மதுபான விலையில பிரதிபலிக்கலாம்.
ஓகே. மொத்தத்தில் இந்த புதிய கூடுதல் வரி அமலுக்கு வந்துச்சுன்னா மதுபானங்களுடைய விலையில் மாற்றம் ஏற்படும். ஆனால் ஒவ்வொரு மதுபானத்திற்குமே எவ்வளவு விலை உயரும் அப்படின்றது வந்து அரசு அறிவிக்கக்கூடிய இறுதி வரி விகிதத்தை பொறுத்து தான் இருக்கும். இந்த வரி மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல பணிகளுக்கு பயன்படுத்தப்பட இருக்கு. மசோதா சட்டமாகி அரசு அறிவிப்பு வெளியிட்டக்கு அப்புறமா இதன் முழுமையான தாக்கம் வந்து நமக்கு தெரிய வரும். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.